எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். வாங்க, இன்னைக்கு இளநீர் பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு அம்மா செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வேலைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இளநீ வாங்கி டெய்லி வாரத்துக்கு 2 நாள் இளநீ வாங்கி குடிக்கிறோம். குடிச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த இது இருக்கும், அது நொங்கு கணக்காக உள்ளே இருக்கும். அது கொஞ்சம் தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி பாலை காய்ச்சி எப்படி நான் வச்சு காமிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் 2 இளநீ எடுத்திருக்கேன். அந்த 2 இளநீல இருந்த பீஸை நறுக்கி போட்டு இது ஒரு ஓட்டு ஓட்டணும். ஓட்டி எப்படி காமிக்கிறேன்னு பாருங்கள். குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த இந்த இவ்வளோ தான் ஓட்டணும். கொஞ்சம் துப்பி துப்பியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது, ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வாயில் தட்டுப்படும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த பதமே போதும். 10-15 பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு அரைச்சி போடுறதுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போ ஒரு 4-5 ஏலக்காய். இந்த மணந்தே இதுக்கு, வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எசன்ஸ் இருந்துச்சுன்னா வெண்ணிலா எசன்ஸ் எதுனாலும் இருந்து, ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா எதுனாலும் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, தீந்துருச்சு. அதனால் நான் கொஞ்சம் மணமாக இருக்கட்டும்ட்டு ஒரு சின்ன சின்ன இது தான் ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். எப்படி அரைச்சி போடுறேன்றத நீங்கள் பாருங்கள். பிஸ்தா பருப்பு ஒரு 10-15 போட்டிருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த இதை போட்டு அரைச்சான், அந்த இதுலேயே போட்டு பிறுபிறுன்னு நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. பல்சு மூடில் 2-3 இது விட்டோம்னா இதை நான் எல்லாம் நசுங்கிடும். இப்போ நான் எப்படி அரைச்சி காமிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம சாதாரண பாயாசத்துக்கு அரைச்சி வறுத்து போட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இளநீர் பாயாசத்தை டேஸ்ட்டு கொடுக்காது. இதை நீங்கள் அரைச்சி அதில் போட்டு நீங்கள் சீனி போட்டு பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேன், 1/2 லிட்டர் பால். அதை போட்டு இதை கொதிக்க விட்டு சீனி போட்டு இதை தூவி அப்படியே இறக்கிறது தான். நெய் வேணுன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இது வறுத்து போடக்கூடாது, பச்சையாக தான் அரைச்சி அந்த பாலில் கொதிக்கும் போது அதில் போட்டு கிண்டி, இதையும் போட்டு கிண்டி சீனியும் போட்டு அப்படியே இறக்கிடுங்க. இது அரைச்சி உங்களுக்கு இதை அரைச்சி ஊற்றும் போது பாயாசம் திக்காக வந்துடும். இதோட இதுதான் அதுக்கு எசன்ஸு, இதோட எசன்ஸு தான் பாயாசத்துக்கு. அந்த இளநீரோட பாகம், அந்த பால், இது 3 தான் இதுக்கு. பாருங்கள் எப்படி அரைச்சி காமிக்கிறேன். அம்மா எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். இது பல்சு மூடில் தான் போடணும். இப்படி தான் இப்படி தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுனாலும் இன்னும் 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். ஆனால் ரிவர்ஸில் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இளநீர் பாயாசம். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வாங்கி தண்ணியை நல்லா கொஞ்சம் பருப்பாக இருக்கிறதா பார்த்து வாங்கி தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதை எடுத்து இதே மாதிரி வச்சு பிள்ளையெல்லாம் வீட்டில் லீவில் இருக்குங்க, அதுகளுக்கு மத்தியான நேரத்தில் அரைச்சி அப்படியே பிரிச்சுக்குள்ளே வச்சு கூட மத்தியான நேரங்களில் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுங்க. நல்ல ஹெல்த்தியானது. உடம்புக்கு நேரடியாக பருப்பு பூராமே ஹெல்த்தியான பருப்பு போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் காசு கொஞ்சம் கூடன்னு நினைக்கக்கூடாது. பிள்ளைகளோட ஹெல்த்து தான் முக்கியம். அதை பார்த்து நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து. இப்போ பாருங்கள், பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பசும்பால் 1/2 லிட்டர் பால் காய்ச்சினது, காய்ச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் போடும்போது பால் திறஞ்சிரும். காய்ச்சிட்டு நீங்கள் கொதி வரவும் போட்டு இதை பூரா போட்டு சீனியும் போட்டு அப்படியே இறக்கிடணும். பாலில் இது போடும்போது சில நேரங்களில் பால் திறஞ்சிரும். அதனால பாலை முதவே காய்ச்சி ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பால் காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இளநீரோட உள்ளே இருக்கிற அந்த சதையை அதில் போடுறேன். பால் நல்லா கொதிச்சிடணும். கொதித்த பிறகு இது ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு எதுவுமே பால் மட்டும் நல்லா காஞ்சிருச்சுன்னா எல்லாமே வேலை முடிஞ்சிடும். இப்போ சீனி நான் ஒரு 2 குழிக்கரண்டி சீனி போடுறேன். உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த இதை இதில் போட்டுறணும்.
இப்போ அந்த மிக்சியை கழுவி அதில் நல்லா ஒட்டிக்கிறோம். அதில் கொஞ்சம் தண்ணி வெந்நி தண்ணி ஊற்றி கழுவி அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் காலம் வேணுமோ அதுக்கு அளவு இளநீரையும் கூட்டிக்கிறணும். இதையும் சீனியும் கூட்டிக்கிறணும். பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ 3 பேருக்கு அளவுக்கு தான் நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்படியே அமர்த்திடணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக விட்டு நம்ம இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பையனை கூப்பிட்டு இதை சாப்பிட்டு பார்க்க சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு அவர் பார்த்து சொல்லுவார். ஏ குரு, ஏய் வா, வாங்க. என் பையன் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாரு. இல்லை, சுடுது, பார்த்து. சூப்பராக இருக்கும். எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக ஒரு இளநீர் பாயசம். தேங்க்யூ. இந்த வெயிலுக்கு இதமான இளநீர் பாயாசம் அம்மா வச்சு காமிச்சிருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி.